ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். பெரிய வெட் மார்க்கெட்டில் போய் ரொம்ப நாளாச்சு. அதனாலே வீட்டில் வந்து மீன் வாங்குறது கொஞ்சம் கம்மியும் ஆயிடுச்சு. கோழி மட்டும் எந்த கடையில் போனாலும் இங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் மீன் மட்டும் நம்ம கொஞ்சம் தேடியாக தான் கிடைக்கும். ஏன்னா 2-3 நாளைக்கு எல்லாம் ரொம்ப பழக்கம் உள்ள மீனெல்லாம் வாங்கும்போது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. அது உடனே சமைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒன் டைம் போனீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி மீன் வாங்கி வச்சுருப்பேன். டெய்லி நம்மளால் வெளியில் போய் வாங்கியெல்லாம் முடியாது. ஸோ இது வந்து வீடு பக்கமாக உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான். சில டைம் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மீன் எல்லாமே. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருப்பேன், 2-3 வெரைட்டியில். ஏன்னா எந்த டைப்பில் மீன் குக் பண்ணாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இங்கே எல்லா மீன்லையும் கறி வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கிரேவிக்கு ஃப்ளேவராக இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்து தான் ஒரு மீனில் வந்து கறி வைக்கிறது. இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஆகியதுனால நம்ம எப்போ வேணுங்களும் வரலாம். ஆனாலும் எல்லாம் வாங்கிட்டு போய் கழுகி எல்லாம் வைக்கணும்ல, அது யோசிச்சுட்டு நான் வந்து மோஸ்ட்லி மார்னிங் இல்லாட்டின்னா ஆஃப்டர்நூன் மாதிரி போயிட்டு வந்துடுவேன். நம்மளுக்கு இந்த நைட்டில் கிடந்து கழுகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செட்டே ஆகாது. நார்மலாகவே வந்து ஹஸ்பண்ட் இல்லாட்டினா பிள்ளை யாரைங்களும் கூட வருவேன். ஏன்னா சாதனங்கள்லாம் நிறைய இருக்கும், எடுத்து காரில் எல்லாம் வைக்கிறதுக்கும் எனக்கு சிரமம்தான். இன்றைக்கி வந்து நான் மட்டும்தான் வந்திருந்தேன். இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எல்லாமே கிடைக்கும். நான் நேந்திரக்காய் அதே மாதிரி பழம் எல்லாம் இங்கே தான் மோஸ்ட்லி வாங்குவேன். ஆக்சுவலி இன்றைக்கி இல்லை, அதனால் எடுக்கவும் செய்யலை. ஸோ எனக்கு வந்து அந்த பழம் ரொம்ப பிடிக்கும் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வந்து ரீசெண்டாக வாங்கினது, ஆனாலும் இங்கே பார்க்கும்போது சீப்பாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் வெங்காயம் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால அது கொஞ்சம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகு வந்து இங்கே உள்ளது உரப்பே இருக்காது, அதனால் இந்த கொஞ்சம் ஸ்பைசியானது தான் அதை எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள் வீட்டில் நிறையவே இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே வாங்கலை. கொஞ்சம் ப்ரொக்கோலி வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது எங்கே பார்த்தாலும் ஆஃபர் போடலாட்டி கூட எடுத்திருப்பேன். மஷ்ரூம்ஸ் வந்து 2-3 வெரைட்டி வாங்கியிருந்தேன். இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எப்போதுமே. இன்றைக்கி பார்க்கும்போது 5 ரிங்க 99 சென்ட் போட்டிருந்ததுனால 4 பேக்கெட் எடுத்துகிட்டு, வெள்ளையும் அதே மாதிரி ப்ரௌனும் தான். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வெரைட்டி விதவிதமாக கிடைக்கும். ஸோ ஓயிஸ்டர் மஷ்ரூம், ஷித்தக்கி அந்த மாதிரி வாங்கினேன். தேங்காய் வந்து துருவி வச்சுருப்பாங்க, 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி பேக்கெட்டில். நான் வந்து 250 கிராம்ஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து 2 பேக்கெட் எடுத்திருந்தேன். ஏன்னா இங்கே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக திருவுண தேங்காய் வாங்கினதில்லை. சில சமயம் நம்ம வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு மாதிரி பழைய வாடை அடிக்கும். அதனாலே நான் வந்து சரி ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். எக்கச்சக்கமான ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஆக்சுவலி வந்து மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அவங்க பேக் பண்ணனால தாராளமாக நம்ம வாங்கி குக் பண்ணலாம். நான் வந்து ஒரு சில முக்கியமான குக்கிங் ஐட்டம்ஸ் இங்கே தான் கிடைக்கும், அதனால தான் அதெல்லாமே எடுத்திருந்தேன். கனவா மீன் வந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு அதை அப்படியே தனியாக விற்பாங்க. இது இங்கே எல்லாம் முக்கியமான ஒரு சாப்பாடு தான். ஸோ நான் வந்து வீட்டுக்கு வாங்கினதெல்லாம் இல்லை, நான் குக் பண்ணும்போது சாப்பிட்ருக்கிறேன். சம்பல் வைக்கிறது, இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இது தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அது நிறைய விதவிதமாக மீன் இருக்கும். இங்கே வந்து வெட் மார்க்கெட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்க போனால் கூட ஐஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே பார்க்குறது ஒன்றும் எனக்கு புதுசாகவே தோணலை. நார்மலாகவே வரும்போது நிறையவே ப்ரான்ஸ் வாங்குவேன், கொஞ்சம் பெரிய சைஸு, அல்லாட்டினா கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்கோல்ல அந்த மாதிரி. ஆனால் இந்த தடவை எனக்கு வீட்டில் போயிட்டு கழுகிறதுக்கே லேசி ஆகியதுனால வாங்கவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற சாமன் எல்லாமே இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஃபேவரட் தான் இந்த நண்டு. ஆக்சுவலி இன்றைக்கி பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால எடுக்கலை. மீனின் முட்டை எல்லாம் தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சில சமயம் வந்து அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும்போது வாங்கிக்குவேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 வெரைட்டி மீன் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த சிவப்பு கலர் மீன் இருக்குல்ல, அது நவர மீன் தானே சொல்லுவோம். ஸோ அது, வவ்வால் மீன், நெய் மீன் எல்லாமே தான் எடுத்திருந்தோம். ஸோ அதுவே வீட்டில் கொண்டு வந்து கழுகுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ வீட்டில் போகும்போது லேட் ஆகுனனால எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் மெக்டொனல்ட் வந்து பக்கமாகவே இருக்குது, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே வந்து பர்கர்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஸோ வீட்டில் போய்ட்டு பர்கர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் எல்லாம் வாஷ் பண்ணினது, எல்லா சாதனங்கள் எடுத்து வைக்கிறது, எல்லா வேலைகள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக டின்னருக்கு தானே குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மீன் கறி மட்டும்தான் வைக்க போகிறேன். இந்த ரெசிபி
ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்க வேண்டாம் தான் நினச்சேன். ஆனாலும் சரி இந்த விலாகில் கவர் ஆகும்லன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே லைட்டாக தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு வெந்தயம் வறுத்து பொடித்த தூள், மஞ்சத்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர், அதிൻ്റെ கூட வந்து மல்லித்தூள் அதெல்லாமே போட்டிருந்தேன். நான் வந்து சில்லி பவுட்ரு வந்து உரப்பு உள்ளதும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக கடைசியில் போட்டிருந்தேன். உரப்பு இல்லாதது வந்து நல்ல கலராக இருக்கும். ஸோ அதெல்லாமே சேர்த்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போன வரைக்கும் தீ குறைவாக வச்சு நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டுட்டு இன்றைக்கி வந்து வவ்வால் மீன் தான் கறி வைக்க போகிறேன். அதுலேயும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு மீன் தான், நல்ல பெரிய சைஸு. ஸோ 3 தடவை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். தலை வந்து இங்கே 2ஆக கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரி, அதுலேயும் வந்து இதிலே ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அரைச்ச பேஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான அளவுக்குள்ள தண்ணியெல்லாம் சேர்த்துக்கணும். புளியிற பேஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 கரண்டி மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி வந்து நல்ல புளியெல்லாம் இருக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் இல்லாததுனால தக்காளி, பச்சை மிளகெல்லாம் போட்டு நல்லா பாயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் மீன் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு கொதிச்சுட்டு இறக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலெல்லாம் போட்டு கடைசியில் தாளித்து போட்டாச்சு. இது வந்து நம்ம உடனே சாப்பிடாம ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே கவர் பண்ணி வச்சு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சைட் டிஷ் எதுவுமே பண்ணல. இந்த மீன் கறி, சோறு மட்டும்தான். வாங்கிட்டு வந்த மீன் கழுகி வைக்கிறது, வெஜிடபிள் எடுத்து வைக்கிறது, கிச்சன் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருந்ததுனால இவ்வளோ தான் நான் ஷூட் பண்ணி இருக்கிறேன். இதுவே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ கவர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.